ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்றைக்கி ட்ரஸ்ட் எக்ஸாம் நடந்ததில்லை, அதுக்கான சோசியல் ஆன்சருக்கு பார்க்க போகிறோம். 51வது கேள்வி. ஆன்சர் 1. எந்த கல்விக்குழு 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை பரிந்துரை செய்தது? கோத்தாரி ஆணையம். ஆன்சர் 4. கோத்தாரி ஆணையம். பொருந்தாத இணையை கண்டறிக. ராஜாராம் மோகன் ராய் சதி, கரெக்டு. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மரண சட்டம், கரெக்டு. ஜேஇடி பெதூன் சாரதா சட்டம், தவறு. ராஜபுத்திரர்கள் சௌகார். அப்போ 53க்கு ஆப்ஷன் 3. இண்டிகோ அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? இண்டிகோ அவுரி கிளர்ச்சி யாரால்? திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸால் தலைமையேற்று நடத்தப்பட்டுச்சு. அக்னியு தலைப்பாகை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? இது ஜூன் 1909ஆம் ஆண்டில் இராணுவ தளபதி அக்னியு என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தப்பு. 1806 வரும். அப்போ இது தப்பு. சிலுவை சின்னத்துடன் கூடிய ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்தது. ஆமாம், ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்து, கரெக்டு. 2வது ஆப்ஷன் கரெக்டு. இந்து முஸ்லீம் வீரர்கள் இதில் ஏற்றுக்கொண்டனர், தவறு. அவங்க இதில் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தான் நமக்கு வேலூர் கழகமே வந்திருக்கு. இது வேலூர் கழகத்துக்கு உடனடி காரணமாக இருந்தது. அப்போ இது கரெக்டு. 2 மற்றும் 4 எங்கே இருக்குது? அப்போ 55க்கு ஆப்ஷன் 3. டேஷ் என்ற இடத்தில் முதன்முதலாக நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்டது? குல்ட்டிங்கிற இடத்துல முதல்ல நவீன முறையாக எஃகு தயாரிக்கப்பட்டிருக்கு. கோல்கொண்டா அரசின் முக்கிய துறைமுகம் மசூலிப்பட்டினம். 58 இருக்கட்டும். பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஷ் ஏற்படுகிறது. அதாவது ஈவன் தட் அக்யூர் டியூ டு த ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன். மழை பெய்யாமல் இருந்தால் நமக்கு என்ன ஆகும்? வறட்சி, டிராஃப்ட். ஆன்சர் 2. தாவரங்களில் உள்ள நீர் ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்லும் செயலாக்கம் நீர் உட்கசிந்து வெளியிடுதல். ஆப்ஷன் 3. டிரான்ஸ்பிரேஷன். படிவுப்பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டவை. படிவுப்பாறைகள் பல்வேறு காலங்களை உருவானவை. ஆப்ஷன் 2. 62. நீதித்துறை 5ஆம் நிலை செயல்பாட்டுக்கு போயிடும். அப்போ ஏக்கு 4 எங்கெங்கே இருக்குது? 3, 4ல் இருக்குது. 3, 4லனா இதில் 2த்தில் ஏதோ ஒன்று இருக்குது.